நம்ம கொடுத்ததும் அக்னிஸ்வரம், ஒவ்வொருவரும் அக்னிஸ்வரம். நம்ம ரிலேஷனாகி அடுத்த இருக்கக்கூடிய நாயர் ஸ்தலம். இந்த நாயர் ஸ்தலம் வந்து மிக புனிதமான ஸ்தலம். கல்வ மாமணி முக்தி அடைஞ்சது சந்திரி நாச்சியார் ஜென்மஸ்தலம். அதுதான சூரியனால் வழிபட்ட ஸ்தலம். நாம் போய் அங்கே கேட்டோம், இங்கே இருந்ததுன்னா இந்த குடம் வந்து ஏதோ இந்த வருடம் எடுத்தது கிடையாது. கிட்டத்தட்ட 106 வருடங்களுக்கு முன்ன பாரம்பரியமாக போயிட்டு இருந்த கூட 1918 நிகழ்ச்சி அதை மறுபடியும் ரெனிவேட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் சிவன் நம்ம எல்லாருக்கும் அறிவிச்சிருக்கான். நம்ம ஐயா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்கிறாங்க சென்னையில். ஆனால் நமக்கு தான் அந்த பாக்கியம் கொடுத்துருக்காங்க. அந்த திருக்குறையை இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த நாயர் ஸ்தலத்தில் நம்ம போய் சொன்ன உடனே, அதாவது அது என்ன சொல்றதுன்னு தெரியல, அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் அப்படி ஒரு மகிழ்ச்சி மாத்திரம் இல்லை, மிக அதிகமான பாசத்தோட ஒரு ஒத்துழைப்பு. 1ஆம் தேதி திருக்குறைகள் புறப்படுது, 30ஆம் தேதி நீங்க வந்துடுங்கன்னு சொல்லி தங்கத்துக்கான இடமும் 50 பேருக்கு எவ்வளவு, அதாவது அவங்க கேட்டாங்க எவ்வளவு பேர் வந்தாலும் நாங்க ஏற்பாடு பண்றோம், இரவு உணவு காலை உணவு எல்லாமே நாங்க பார்த்துக்கிறோம், நீங்க எதுவுமே செலவு பண்ண வேண்டாம் என்று சொன்னாங்க. பிரசாதம் முழுக்கவே எங்களுடைய புஷ்ப பதனேஸ்வரர் ஆலயத்திலிருந்து வழங்கப்படும். அப்படி ஒரு பாசத்தோட அன்றைய இரவு 30ஆம் தேதி இரவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு வந்து உணவு தயார் பண்ணி வச்சாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமா என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளால அங்கே போக முடியல, மழையின் காரணமா அது போக முடியாம ஒரு 8 பேரோ 10 பேரோ போனாங்க நம்ம இதுல இருந்து. 2வது சென்னையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. அன்னைக்கு இரவு முழுக்க யாரும் போகல, அது முன்னால வேலைகள்லாம் செய்ய வேண்டியது. ஆனால் நாயர் ஸ்தலத்துக்கு வந்து பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஒன்றாக்கலாம் நல்லா இருக்கும், அறிமுகப்பட்டு மரியாதை செய்வாங்க. சங்கர்ஜி மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளோம். எங்களுக்கு முதலியாக திருவண்ணாமலைக்கு உடனே சமர்ப்பணம் பண்ணோம். அது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. எங்களுக்கு அந்த செய்தியை உடல் அதை சுற்றி இருக்கிற கிராமத்தெல்லாம் சொல்லி ரொம்ப பெருமையாக அண்ணாமலையார் இந்த திருக்குறை நம்ம இடத்துல போகிறதுக்கு எல்லாரும் மனசுல இருந்தது. அதை நம்ம கோயிலுக்கு கொடுத்ததுக்கு நாங்கள் கிராம சார்பாக ரொம்ப பெருமைப்பட்டோம். ஞாயிறு பழமையான ஒரு 1500 வருஷம் உருவாக்கப்பட்ட கோயில்.
அந்த நியாயத்தில் வந்தாலே தெய்வங்கள் நடமான இடம்னு ஒரு பேர் இருக்கு. 5 விஷயங்கள் அந்த சிறப்பானது. சுவாமி சுயம்பு, அந்த சுயம்பு வந்து குளத்திலிருந்து செந்தாமரை வந்ததுனால அவருடைய திருநாமம் புஷ்பகீஸ்வரன் பெயர். ராஜராஜ சோழன் ஆந்திரா நோக்கி செல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு குழந்தை தங்குறதா ஒரு வரலாறு இருந்திருக்கு. காலையில் அந்த புஷ்பத்தை குடிக்கும் பொழுது, புஷ்பத்தை பறிக்கும் பொழுது ஒரு புஷ்பம் மட்டும் அவருக்கு மனசு நிறைவாக இருக்கு, அதை பறிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது. ஆனால் பறிக்க போகும்போது அந்த புஷ்பம் அவர் கைக்கு கிடைக்கல. ஒரு வித்தியாசம் இருந்த பாலா கட்டும் பொழுது தான் அந்த புஷ்பத்திலிருந்து சுவாமி தரிசனம். இன்றைக்கும் கருவறையில் அந்த அந்த புஷ்பத்திலும் அந்த திருநாமத்தில் தான் அவர் பேரு புஷ்பகீஸ்வரர். அன்றைக்கே அந்த இடத்துல கோயில் கட்டிட்டு அதுக்கடுத்து அவரை பணியை தொடர்ந்தார். அது சூரிய பகவான் வந்ததான் எங்கள் பண்டிகர்களாக சொல்லியிருக்கிறாங்க. சூரிய பகவான் வந்து அவருடைய குறையை குறைக்கிறதுக்கோசம் அந்த இடத்துல வந்து பூஜை செய்து அவருக்கு நிவர்த்தியானது. சூரிய பகவான் வந்தார், சாமி ராஜராஜ போனார் அப்படின்றது உதாரணமாக சொல்லிய கதையாக இல்லை. இன்னைக்கும் ஆண்டு தமிழ் மாதம் முதல் மாதம் சித்திரை 1ஆம் தேதி தன் கடலிருந்து வெளியே வரைச்ச 6:10 சூரிய கதிர் சாமிக்கு இன்னைக்கும் நடக்குது. ஏன்னா அது ஒரு கதையா இல்லை, நிகழ்ச்சியாக மாதிரி சூரியனும் நல்லபடியா தரிசனம் பண்றதுக்கு 5 நாள் தரிசனம். ஏப்ரல் 13, 14 சித்திரை 1 சூரிய தரிசனம் இன்னைக்கு நடக்குது. அந்த மாதிரி ஒரு விசேஷமான 4 வருஷம் சங்கிலியாருடைய 2வது துணைவியார் அந்த ஊரில் பிறந்தவங்க. அந்த ஊரில் பிறந்து திருவத்தியூரில் போய் தான் திருமணம் பண்ணுறதா ஒரு வரலாறு இன்றைக்கி நடக்குது. மறுபடியும் கோயிலில் மாசி மகம் சங்கிலியாருக்கும் சுந்தரருக்கு தான் அந்த திருமணம். கர்மமரிசி முக்தி பெற்ற ஸ்தலம். தீர்த்தம் வந்து சூரிய தீர்த்தம், செந்தாமரை, கலவிருட்சம், இது மாதிரி அம்சமாக ஒரு 4 விஷயங்கள் அந்த திருத்தலத்தில் அமைந்திருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு தலத்துக்கு நீங்கள் வந்து அண்ணாமலையாக இருக்கிற ஒரு முறையை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு எங்கள் இறைவனை குழு சார்பாகவும் எங்கள் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன்.